எங்கள் அம்மா என்னன்னா என் தம்பி பாப்பா சின்ன பாப்பா அவங்க கேன்சர் அவங்களுக்கு. அதனால் 3 ஆப்ரேஷன் பண்ணிட்டோம். 4வது ஆப்ரேஷனுக்காக இங்கே சேர்த்துருக்கோம். ஒரு வாரமாக சாப்பாடு கண்ணையினர்லேருந்து இங்கே கொண்டாந்து கொடுத்து பாப்பா கூட இருந்து பார்த்துப்பாங்க. பார்த்துட்டு சாயந்தரம்னா வீட்டுக்கு போய் மறுநாள் சமைச்சு எடுத்துகிட்டு வந்து இங்கே பாப்பாவை பார்த்துப்பாங்க. அப்படி நடக்கும்போது தான் சாப்பாடு கொண்டாந்து கொடுத்துட்டு சாயந்தரம் வரைக்கும் இருந்துட்டு பாரிஸுக்கு போய்ட்டு கண்ணையினர் பஸ்ஸுக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது இவங்க பஸ்ஸு நின்றுக்கிட்டு இருந்திருக்கு. இவங்க கிராஸ் பண்ணும்போது உள்ளேருந்து ஒரு பஸ் வந்திருக்கு. அதில் இடித்து அந்த பஸ்ஸு இடித்து தள்ளி வீல் வந்து மேலே மோதி இந்த எறும்பெல்லாம் போயிடுச்சு சார். நொறுங்கிச்சு, பொலன்னு உதிர்ந்துச்சுடா. என்னால் முடியலடா, என்னால் வாழ இதுக்கு மேலே என்னை ஒரு வழி பண்ணிட்டான். அந்த பஸ்ஸுக்காரங்க வந்து என்னை இந்த மாதிரி சதைச்சி விட்டு போயிட்டாங்க. யார் அங்கே இருக்கவங்க தான் எனக்கு தூக்கிட்டு வந்தீங்க சேர்த்தாங்க. உடனே அங்கே இருந்தவங்கலாம் ஃபோன் பண்ணாங்க எங்களுக்கு. எப்போ அந்த மாதிரி பஸ்ஸில் மாட்டிக்கிட்டாங்க, பஸ்ஸுக்காரங்களை பிடிச்சி வச்சுக்கோம், பஸ்ஸுக்காரெல்லாம் அங்கே தான் இருக்காங்க, எல்லாம் இது பண்ணியிருக்கோம், நீங்கள் அவங்க பையன் நான் எங்கே இருக்கீங்கன்னாங்க. நான் இந்த மாதிரி சைதாப்பேட்டில் இருக்கேன் சார்னா. சரி கொஞ்சம் சீக்கிரம் வாங்கினாங்க. சரி சார். உடனே வந்து பார்த்தா இங்கே ஐசியூவில் வந்திருந்தாங்க. அப்போ தான் எங்கள் அம்மா பார்த்து என்னம்மா அம்மா இப்படி என்னம்மா அம்மா இப்படி பண்ணுற என்ன வரல, மூச்சு விட முடியலடா. என்னடா பண்றாங்க என்னை போட்டுக்கிட்டு, இவங்க எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்களே. வழியில துடிக்கிறேன்டா. இவங்க என்னடா பண்றாங்க, ஒரு வலி ஊசியாச்சு போட சொல்றா. வலிதான், மூச்சு விட முடியல. இழுக்கிறாங்க, அப்படி போடுறாங்க, மாத்துறாங்க, தூக்குறாங்க. அம்மா பொறுமை எவ்வளோ ஐயா. இந்த உலகத்திலே ஏழ்மையான இருக்கும். இன்னும் நாங்கள் முன்னேறவே இல்லை. இன்னும் பட்னி பசி வாழ்க்கை. எங்கள் அம்மாவுக்கு நல்ல சோறு இல்லை, நல்ல துணி இல்லை. அது வாழ்க்கையில் எதுவுமே அனுபவிக்கல. கவர்மெண்ட்டால் நல்லா ஏறி சந்தோஷமாக போயிடுச்சு. அவ்வளோதான் ஐயா. என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஐயா. ஐயா அரசு கொண்டாந்து வச்சாங்க. வலி ஊசி கூட போடல. கேட்டால் அது இது கொஞ்சம் லேட்டாகும். முதல் ஊதி ஒரு ட்ரிப்ஸு ஏற்றுனாங்க சார். அவ்வளோதான் சார். நான் என்ன சொல்கிறேன்னா, பிடிசி பஸ்ஸுன்னு இல்லை சார், பொதுவாக தமிழ்நாட்டில் இல்லை, உலகத்தில் எல்லா டிரைவருமே எப்பயுமே வண்டி எடுக்கும் போது நிறுத்தும் போதோ 1000 பிரச்சனை. உலகத்தில் எல்லாருக்குமே பிரச்சனை தான். எந்த டிரைவருக்கு மட்டும் பிரச்சனை தான், உலகத்தில் எல்லா உழைக்கிறவனுக்கு பிரச்சனை தான். அவங்கவுங்க வேலை இதை கவனமாக செய்யுங்க. கவனமாக செஞ்சால் யாருமே சேதப்பட மாட்டாங்க. யாருமே எங்கள் அப்பா செத்துட்டாரு. எங்கள் அப்பா இருக்கிற வரைக்கும் கஷ்டம் இல்லாத இருந்தேன். எங்கள் அம்மா தான் கூலி வேலை செஞ்சு எங்களை காப்பாற்றிச்சு. என் பிள்ளைக்கு ஒரு உடம்பு செல்ல முடியல. எனக்கு ஒன்றுனா எல்லாமே எங்கள் அம்மா தான். என் தம்பி இப்படி இருக்கான். என் தம்பி குழந்தைக்கு கேன்சரு. அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறோம். ஆனால் அதில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை கொண்டு வந்து விட்டாங்களே. ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு ஒன்றும் புரியல சார். எனக்கு ஒன்றுமே தெரியல ஏன் அப்படி பண்ணுறாங்கன்ட்டு. எங்கள் அம்மா விட்டுட்டு போயிடுச்சு. என் தம்பி அழுகுறான். என் குழந்தை ஆப்ரேஷன் பண்ண குழந்தை நைட்டெல்லாம் ஆயான்னு அழுகுது. தூங்கவே மாட்டேங்குது. பாசமாக இருப்பாங்க சார். இங்கே பாருங்கள், இந்த பின்னாடி பார்க்குறீங்களே, எங்கள் எல்லாத்துக்குமே ஆணி வேறு சார். அவங்க எல்லாருக்குமே ஆணி வேறு. யார் கஷ்டப்பட்டாலும் என்ன பண்ணாலும் அம்மா இது இப்படி இருமான்னா உடனே வந்து நிற்பேன். அம்மா என் குழந்தைக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னா உடனே தூக்கிட்டு போய் பெட்டில் வச்சு நைட்டு ஃபுல்லாக பகல் ஃபுல்லாக சாப்பிடாத அப்படிலாம் உழைப்பாங்க சார். இது வரைக்கும் நிம்மதியான சாப்பாடு இல்லை சார். எங்கள் அம்மாவுக்கு நிம்மதியான துணி இல்லை, நிம்மதி இல்லை. இது வரைக்கும் எங்கள் அம்மா ஒரு சந்தோஷம், ஒரு பெண்மணி இந்த பூமியில் பிறந்து கடைசி வரைக்கும் ஒரு சந்தோஷமாக வாழ்ந்தது எங்கள் அம்மா கிடையவே கிடையாது சார். எங்களெல்லாம் ரோட்டில் துணி இல்லாத கிழிஞ்ச சட்டை கிழிஞ்ச பேண்ட்டு இன்னமும் அந்த வாழ்க்கையை தான் அனுபவிச்சுட்ருக்கோம் சார். இன்னமும் நாங்கள் இங்கே பாருங்கள் எதுவுமே கிடையாது, எங்களுக்கு எதுவுமே கிடையாது சார். இன்னமும் கடம். இந்த உலகத்தில் யாருமே கடத்தோடு வாழாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு கடத்தை உடைச்சிட்டு நிம்மதியாக வாழுங்க. புரியுதுங்களா? எங்கள் அம்மா ஏன் தெரியுமா அங்கே போனாங்க, பஸ்ஸுக்கு காசு இல்லைன்னு பாரிஸில் போயிட்டு அங்கே போனால் காசு அந்த பஸ்ஸில் போனால் ஃப்ரீ பஸ்ஸில் போயிருக்காங்க. நான் சொன்னேன், ஏமா இந்த மாதிரி பண்ணுற, பஸ்ஸுக்கு காசுன்னா என்ன கேட்க வேண்டியது தானம்மா, நான் பஸ்ஸுக்கு கூடமாம்மா தரமாட்டேன் உனக்கு அப்படின்னு. அதுக்கு சொல்கிறாங்க, என்ன சொன்னாங்கன்னா, எப்பா எல்லாருமே கஷ்டத்தில் இருக்கு, நான் யாருக்கிட்டப்பா நான் காசு கேட்குறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.